உலகத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகெங்கும் இன்னைக்கு போய் இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் போர் மூண்டு கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளிலும் அரபிய நாடுகளில் கூட இன்னைக்கு குண்டுமழை பொழிந்துட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கூட இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்லா பொருட்களும் ஹாரிஸ் நீர்முறை மூலமாக இன்னைக்கு எல்லா கப்பலும் இன்னைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய நாட்டில், இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கொண்ட நாட்டில் இன்றைக்கு நேருவை காட்டிலும் அதிகமான நாட்கள் இன்றைக்கு பிரதமராக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிக நாட்கள் இந்தியாவில் இன்னும் ஆளப்போகிற ஒரு பிரதமராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழகத்திற்கு மட்டும் உதவிக்கவில்லை, எல்லா நன்மைகளும் தமிழகத்திற்கும் தருவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் மாநில தலைவர் நீங்க பிறந்த நாள், முன்னாள் மாநில தலைவர் டெல்லி போயிருந்தாங்க, நீங்களும் டெல்லி போயிருந்தீங்க. எதுவும் பேசப்பட்டதா? என்ன உங்கள் அனைவருடைய வாயிலாக, இந்த மீடியா ஊடகங்கள் வாயிலாக எனது அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்ல ஆரோக்கியமும் குடும்பத்தோடு நல்ல சுகத்தோடு வாழ்வதற்கு இறைவன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்கிறேன். புதிய கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு தகவல் வெளியில போயிட்டே இருக்கு. இருந்தாலும் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் நீங்க கூட அவர்கிட்ட பேசினதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியே பேசப்பட்டது. என்ன நடக்குது? இல்ல, அதாவது புதிய கட்சி தொடர்ந்தது குறித்து அவரும் இதுவரையும் யாரிடம் பேசவில்லை, நாங்களும் அவர்களிடம் இது குறித்து எந்தமான பேசவில்லை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல நாங்கள் வழக்கமாக நாங்கள் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியா அந்த சர்ச்சைக்கு, அதாவது புதிய கட்சி அவர் விளங்குகிறாரு, தொடர்ச்சியா இப்ப இளைஞர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் அந்த கட்சி இருக்கும் அப்படின்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இது உங்களுடைய மாநில தலைவரா உங்களுடைய கருத்து? எல்லாம் மீடியா தான், நீங்க தான் எல்லாமே மீடியா மூலமா சிறிய விஷயத்தை கூட பெருசா பூதாகரமா காட்டுறது நம்மளுடைய மீடியா தான். அவரே சொன்னாரு 2 நாட்கள்ல தெரியும். அப்ப அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. என்ன அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில என்ன அவருக்கு மைனஸா இருக்கு? ஏன் வெளியே போனது? என்ன இருக்காரு? அது பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். மாநில தலைவர் மட்டும் ஏதாவது அவர் தெரிஞ்சுக்காரா? ஏதாவது இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இதை பற்றி பேசவில்லை. வேற நாங்கள் மற்ற விஷயங்களும், குடும்ப விஷயங்கள், கட்சி விஷயங்கள் பேசுகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு கூட தனி ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அதனால கருத்து வேறுபாடுகள் என்பது எங்களுக்குள் எதுவுமே இல்லை. முதலமைச்சரை பொறுத்த மட்டும் நன்றி சொல்ல திருச்சிக்கு வந்திருந்தார். ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மை அரசு இல்லாட்டா கூட அவர் சிறுபான்மை அரசு அப்படின்னு சொன்னார். அது சிறுபான்மை அரசா சிறுபான்மையினர் அரசா என்பதை அவர் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். சட்டமன்றத்தில் முதல் நாள் உரையிலே அவர் பேசினார், நாங்கள் சிறுபான்மையினர் அரசு அப்படின்னார். அது எதை மீன் பண்ணி சொன்னாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஆட்சி 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இன்னைக்கு தேதி 10, அதில் ஒரு 20 நாள், இதுல ஒரு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 23 நாளையிலையும் 25 கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் கஞ்சா நடந்துகிட்டே இருக்கு. படுகொலைகள் பாத்தீங்கன்னா, படுகொலை மட்டும் 15க்கு மேற்பட்ட படுகொலைகள், பாலியல் குற்றங்கள், அப்புறம் ஊழல். இப்பவும் இதுல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப எல்லா கடையிலயும், டாஸ்மாக் கடையிலுமே மாமூல் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அமைச்சரே சொல்றாரு, அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலாம். முதலமைச்சர் கரூர்ல போய் முத கூட்டத்தில் பேசும்போதே 10 ரூபா பாட்டிலுக்கு, 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிச்ச மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? சரி, ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ற கருத்தை அது மறுத்து சொல்லலாம். எதிர்கட்சிகளுக்கு தங்களுடைய குறைகளை, ஆட்சியுடைய குறைகளை சொல்வதற்கு உரிமைகள் இருக்கிறது. அதை மறுத்து சொல்வதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, எங்களுக்கு வாயில வந்துடும் அப்படிங்கிறார். உண்டு தானே?
ஒரு முதலமைச்சர் வாயில வரும்னா வாயில எது வரும் தெரியல. மக்களை யாருமே மக்களை தற்கொலைன்னு சொல்லல. எனக்கு உங்களுக்கு வாக்களித்தால் அவங்க நல்லவர்கள், எனக்கு வாக்களித்தால் தற்கொலை. மக்களை பற்றி யாரும் குறை சொல்லல. எவர் எப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது எது வேணாலும் சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் வந்து வாயில வரும் அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதோடைய கொச்சைப்படுத்தியான வார்த்தை அது. இனிமேல் முதலமைச்சர் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மத்திய இணையமைச்சராக போறதா நீங்க ஒரு பரபரப்பான பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். பட் இது குறித்து எனக்கு எந்த விதமான கருத்தும் எதுவும் வரல. நீங்க தான் சொல்றீங்க. நேற்று எல்லா தொலைக்காட்சியிலும் பேசப்பட்ட பொருள் இதுதான். தொலைக்காட்சியில தானே எல்லாமே பேசப்படுது. அதனால தான் அவர் கேட்காரு. பேசப்படுவது உண்மையா இருக்கிறாங்க. நீங்களும் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியும். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கவுன்சில் கூட ஆகவில்லை விஜய். அவர் பேச வேண்டாம். நீங்க இப்ப அவர் டைரக்டா ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? உண்மையில் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இன்னும் ஆச்சரியத்தில் இருக்கு. அவருக்கே ஆச்சரியத்தில் இருக்கு. எப்படி ஜெயிச்சோம்னா எனக்கு இல்ல, அவருக்கு ஆச்சரியம். இன்னும் அப்படியே தான் அசம்பிளியில் இருக்க, எதுவும் பேசவே இல்லை. சட்டமன்றத்தில் அவர் வந்து இன்னும் மக்களுக்காக நான் கற்பழிப்பு சம்பவம் நடக்கல, பாலியல் குற்றங்கள் நடக்கல, டாஸ்மாக்ல எங்க ஆட்கள் ஊழல் பண்ணல அப்படிங்கிற அவர் சொல்லணும்ல. அவரை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் அவர்கள் அவருடைய பொறுப்பை இதுவரை உணர்ந்திருக்கிறதா நினைக்கிறீங்க? இதுவரை அவர் பொறுப்பை உணர்ந்து நடந்திருக்கிறதாக எனக்கு ஒன்றும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் அங்கே ஹார்ட் டிஸ்கே காணாமல் போயிருக்கு. டெண்டர் விட்டதில் 400 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் அப்படிங்கிறாங்க. இந்த 20 நாளைக்குள்ள ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனா இன்னும் எத்தனை நாள் இருக்கு? சொல்லியிருக்காரு அமைச்சர், தெளிவா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்பு இருந்தவங்க அரசோட உதவியோட அதிகாரிகள் யாராவது, ஊழியர்கள் யாராவது இன்னைக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் நடக்குது? இதுக்கு முன்பு இருந்து ஊழல் பண்ணாங்க, சரி நீங்க கண்டுபிடிங்க. இன்னைக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் நடக்கு? மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவருடைய அரசாங்கம். அது யாருக்கும் மாற்றுக்கிறது? அதுலதான் இன்னைக்கு களவு போயிருக்கு. களவு போனதுதான் நான் சொல்றேன் தவிர அதுக்கு முந்தி ஊழல் நடந்த பத்தியோ இப்ப நடந்த பத்தியோ நான் சொல்லல. நிறைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் தன்னுடைய பொறுப்பில் அக்கௌண்டபிலிட்டி அவர் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளல அப்படிங்கிறது வந்து எதை காட்டுது? நிச்சயமா அவருடைய அது வந்து எப்படின்னா அவருடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து அவர் தவறி இருக்கார். விஜய் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த இருமொழி கல்வி கொள்கை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மும்மொழி கல்வி கொள்கை எதுவுமே வந்து அதாவது எல்லாருமே இந்த நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் தெளிவாக வச்சிருக்கோம். எந்த மொழியாக இருந்தாலும் இஷ்டப்பட்ட மொழியை படிக்கிறதுல எந்த தவறு இல்லை. எல்லா மொழியிலையும் காவியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு, புதினங்கள் இருக்கு. ஒவ்வொரு மொழியை படிக்கும்போது ஒவ்வொரு மொழியில் உள்ள விஷயங்களையும் அறிவார்ந்த விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிடலாம். அதனால மொழியை படிக்கிறதுல வந்து இது ஒரு இருமொழி கொள்கைன்னு அந்த காலத்திலிருந்து பேசிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து 30 வருஷம் வர வேண்டி இப்போ தபால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர அதையும் நம்ம மீடியா தான் எல்லாமே பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லிக்கு போனது உங்க பொதுச் செயலாளரை மட்டும் பார்த்தேன்னு சொல்றீங்க. பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சரையோ பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லையா? அதற்கான முயற்சி நீங்க எடுக்கலையா? அவங்க உங்களை இழைக்கலையா? நான் போனதே மதிப்புக்குரிய நம்ம வேளாண் துறை அமைச்சரை பார்க்க தான் நான் போயிருந்தேன். அப்போ அவங்க பார்த்துட்டு அதாவது ஃபெர்டிலைசர்ஸில் ஆர்கானிக் பயோடெக்னிக்கில் பயோ உரங்களை எப்படி கம்மி பண்ணி கொண்டு வரலாங்கிறதுக்காகத்தான் அவரை சந்திச்சு நான் பேசியிருந்தேன். அந்த சமயத்தில் பொதுச்செயலாளரை பார்த்துட்டு நாங்கள் நேரே வந்துட்டோம். விஜய்க்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான உறவு ஏற்கனவே ஒரே ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை ஒரு வாய்ப்பு இருந்தது. அதையும் காங்கிரஸ் கட்சியிடம் தாவேகா விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதில் தாவேகா உறுதியா இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியினுடைய பினாமி கட்சி மாதிரி தான் அநேகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது முதலமைச்சர் அமைச்சர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே வந்து இன்னைக்கு ராகுல் காந்தியே வந்து அந்த போட்டோவில் கூட வந்து போட்டோ எடுக்காரு. பதவியேற்பாளர் கூட இருப்பது வந்து அது வந்து இதுக்கு முன்பு அது நடைமுறையில் கிடையாது. அதனால ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் மறுபிம்பமாக இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சி வளர்க்கிறது தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அதிமுக தரப்புல போட்டிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் அவங்கள ஏற்று போட்டிட்டு இருந்தது. தமிழக வெற்றிகளும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்போ 3 பேருமே ஒரே அணியில இருக்காங்க. திருப்பி அந்த
சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியில வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு வேட்பாளர் இறக்குனாங்கன்னா மக்களுடைய மனநிலை இதே மாதிரி 5 தொகுதியில் இருக்கக்கூடிய என்ன நினைப்பாங்க? அதாவது உண்மையில் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் என்பது அது அவசியம் இல்லாத ஒன்று. இடைத்தேர்தல் வரலாம். ஒருத்தர் இறந்து போன பிறகு ஒரு தொகுதியில் ஒருத்தர் இறந்து போகலாம், அல்லது ராஜினாமா பண்ணியிருக்கலாம், உடல்கள் முடியாமல் ராஜினாமா பண்ணியிருக்கலாம். அப்போ இடைத்தேர்தல் வரலாம். இது 10-20 நாள் கூட ஆகலை இடைத்தேர்தல் வருது அப்படின்னா இது மக்களை ஏமாத்துறது மாதிரி, மக்களை ஏமாளிகளா நினைக்கிறாங்க. எப்படின்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. எடப்பாடியை பிடிக்காம தான் சென்றதா அது அந்த உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி எனக்கு தெரியல. அது அவருடைய மதிமுகவோட துறை வைக்க கூட சொல்லும் போது கூட இது அவங்க போனது சரிதான், 4 பேர் போனது சரிதான். ஏனென்றால் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க அடுத்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதுக்காக போனதா அவங்க சொல்றாங்க. எல்லாருமே வரவேற்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நிச்சயமா அது வரவேற்க முடியாது. அதாவது தேவையில்லாமல் இடைத்தேர்தல், அரசாங்கத்தில் பண செலவு, நம்மள மக்கள் வாக்களித்திருக்காங்க. திருப்பி ஒரு தேர்தல் அது எதற்கு அவசியமா? அது தேவையில்லாத ஒன்று. காங்கிரஸ் கட்சி சிறப்பா செயல்படுது நினைக்கீங்களா? அதாவது தமிழகத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி ஒரு 28 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. ஏற்கனவே ஒரு குதிரை பேரம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இல்ல, இதுக்கு முன்னால திரு காமராஜ் அவர்கள் அவரை கடத்திட்டு போனாங்க. அவரு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய திரு டிடிவி தினகரன் அவருடைய கையெழுத்தையே போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. திருப்பி அவர் அந்த கட்சிக்கே போயிருக்காங்க. பல கோடி ரூபாய் இதுல கை மாறி இருக்கு. இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி 28 எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா. இப்ப தாவேக கூட ஆட்சியில பங்கு, இப்போ ஒரு ராஜ்யசபா. நீங்க காங்கிரஸ் கட்சி ஒரு திறமையா செயல்படுகிறதா? எப்படி பார்க்கறீங்க? இதுல கூட்டணி கட்சி அவங்களுக்கு மந்திரி பதவி வேண்டும், அதில் மந்திரி பதவி நீடிக்கணும், இந்த ஆட்சி நீடிக்கணும். ஆக இருவருக்குமான உறவுகள் அது. திமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு ஒரு நெருக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதா? கூட்டணி அமைவதற்கான ஒரு சூழல் சொல்றாங்க. அப்படி ஒரு கேள்வி எழ வேண்டிய அவசியமே இல்லை. 830 எம்பிக்கள், பாராளுமன்ற எம்பிக்களுடைய எண்ணிக்கையை 830, 850 உயர்த்துவதற்கான நோக்கம் ஒரு தடவை போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு. மீண்டும் திமுகவுடைய ஆதரவோட அதை கொண்டு வருவதற்கான நாட்கள்ல ரெண்டு நெருங்குறீங்களா? சில அப்படி ஒரு கருத்து உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி வருமா? இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்காது. வர இடைத்தேர்தலில் கூட்டணி பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்பது, யார் வேட்பாளர் என்பது எங்களுடைய அகில இந்திய தலைமை பார்லிமெண்ட் போர்டு அதுதான் முடிவு செய்யும். இத்தனை நாள் திமுகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் ஒரு அமைச்சரவை இடம் கிடைத்தவுடன் அங்கு சென்றிருக்கிற ஒரு நிலையும், அல்லது இதுக்கு முன்னாடி அமைச்சரவையிலேயே பங்கேற்காத கட்சிகள், அவர்கள் சிறுபான்மையினராக இருக்கட்டும் அல்லது பட்டியல் சமூகப்படுத்தப்பட்ட அந்த கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குங்கிறத எப்படி பார்க்கணும்? இந்த இது ஒரு சந்தர்ப்பவாதம், அவருடைய சுயநலவாதம்.